Hi friends, happy to see you again. இன்னைக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டினை பார்த்தேன் கமெண்ட் செக்ஷன்ல. Hi sir, I am planning to buy home loan against my property 1 crore and investment in SWP for 25 years. It is a good idea வா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இவர் கேட்கறது வந்து மார்ட்கேஜ் லோன் பத்தி பேசுறாரு இவர். ஸோ மார்ட்கேஜ் லோன் வந்து 1 crore எடுத்து அதை வந்து நான் லம்சமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டு எஸ்டபிள்யூபிவாக நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார் டெஃபினட்டாக நீங்கள் இது பண்ணவே கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மார்ட்கேஜ்க்கு நீங்கள் பே பண்ண போகிற இன்ட்ரெஸ்ட் வந்து கரண்ட் சினாரியோ படி பார்த்தீங்கன்னா 9.5 to 9.75% வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. அண்டு நீங்கள் வந்து எடுக்க போகிற எஸ்டபிள்யூபி வித்ட்ராயல் வந்து ஒரு 6 to 8% கூட தான் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த ஹையர் சைடாக இருக்கும். மந்த் ஆன் மந்த் இஎம்ஐ கட்டுறது வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு எஸ்டபிள்யூபி மணி கம்மியாக இருக்கும். அது ஒரு ரீசன். செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மார்க்கெட் சப்போஸ் ஃபால் ஆச்சுன்னா, கரெக்ஷன் ஆச்சுன்னா, தென் வந்து உங்களுக்கு யூனிட்ஸ் பயங்கர ஃபாஸ்ட்டாக ட்ரைன் அவுட் ஆகிடும். அப்போது வந்து நீங்கள் வந்து கஷ்டப்படுவீங்க. அதனால் லோன் எடுத்து எப்பொழுதுமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அதாவது இந்தியன் மார்க்கெட்டில் நீங்கள் லோன் எடுத்து இன்வெஸ்டே பண்ணக்கூடாது. சில மார்க்கெட் வந்து லைக் ஒரு டெவலப்டு எக்கனாமிலாம் பார்த்தீங்கன்னா, லைக் சிங்கப்பூராக இருக்கலாம், இல்லை துபாயாக இருக்கலாம், இல்லை வந்து யூஎஸ் யூகே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இல்லை, ஒரு 3 years பேக் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வாஸ் வெரி வெரி சீப். ஒரு 2% 3%க்குலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அவைலபிளாக இருந்தது. அப்போ வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து அங்கேருந்து லோன் எடுத்து இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. தட் இஸ் வைஸ் ஐடியா. ஏன்னா 2-3%ங்கிறப்போ அந்த மணியை எடுத்து அங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுல வில் பி ஏபிள் டு மேனேஜ் தி ஷோ. அண்ட் அதே மாதிரி சில ஆஃபீஸஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் ஆர் அவைலபிள். அந்த மாதிரி கேசஸில் நம்ம வந்து லோன் எடுத்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், கூட நம்மளுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது. பட் ஆனால் எப்பொழுதுமே வந்து நம்ம வந்து ஒரு லோன் எடுத்து இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்லை ஈக்விட்டிஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது பெட்டர். ஸோ இது எல்லாமே எகெயின் அந்தந்த இன்வெஸ்டர்ஸோட அதர் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸு ஆர் அவங்களுக்கு வந்து ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இது எல்லாமே பொறுத்து தான் இருக்குது. ஹோப் ஐ ஹவ் ஆன்சர்ட் யுவர் கொஷின். ஸோ அதனால் வந்து லோன் எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டரான ஐடியாவாக இருக்கும். தேங்க்யூ.